அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறிதிறன் வளர்ச்சி அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். சைக்காலஜியில் யூனிட் 2ல இருந்து ஒரு டாபிக் பார்க்குறோம். இதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். இந்த பியாஜே அவர்கள் வந்துட்டு சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த அறிஞராக காணப்படுறாரு. இவர் வந்துட்டு பார்த்தோம்னா அறிதிறன் வளர்ச்சி வந்து 4 படிநிலை வளர்ச்சி நிலைகளை வந்து கொண்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. ஒரு பொருளை பற்றி அறிய அதை உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கையாள வேண்டும். இவ்வகை செயல்களின் தொகுப்பை ஸ்கீமா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு இந்த பியாஜே அவர்கள் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 4 ஸ்டேஜஸ் சொன்னேன் இல்லையா, அந்த 4 ஸ்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புலன் இயக்க நிலை 0 முதல் 2 வயது வரை காணப்படுது. அடுத்து செயலுக்கு முற்பட்ட நிலை அப்படின்னு பார்த்தோம்னா 2 வயது முதல் 7 வயது வரை காணப்படுகிறது. அடுத்து புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை அப்படிங்கிற 3வது ஸ்டேஜ் பார்த்தோம்னா 7 வயது முதல் 12 வயது வரை காணப்படுகிறது. அடுத்து 4வது ஸ்டேஜ் பார்த்தோம்னா கருத்தியல் நிலைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோம்னா 12 வயதுக்கு மேல் வந்து காணப்படுகிறது. அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.